friends, welcome to Bismi Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கச்சா கோஷ் பிரியாணி. வாங்க தேவையான பொருள் பார்க்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். பாஸ்மதி ரைஸ், காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியா, மிளகு, சீரகம், தயிர், வெங்காயம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கேசரி பவுடர், லெமன் ஜூஸ், பிரிஞ்சி இலை, புதினா, கொத்தமல்லி, கல்லுப்பு, காய்ச்சி ஆற வச்ச பால். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்மளே ரெடி பண்ணுறோம். அதுக்கு வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் விடக்கூடாது. அதில் 10 மிளகாய், காஞ்ச மிளகாய், 7 கிராம்பு, பட்டை 2, ஏலக்காய் 3, தனியா 2 ஸ்பூன் போடுறோம். மீதி தனியா கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு அது தேவைப்படாதனால அதை எடுத்து வைக்கிறோம். மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம், இந்த எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை அப்படியே போட்டுருவோம். இதை ஃபுல்லாக ட்ரையாக வறுக்கிறோம். மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கறியை மசாலா போட்டு ஊற வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த சிக்கனை போட்டுக்கிறோம். இது நார்மலாக நம்ம எப்பயும் செய்கிற பிரியாணி மாதிரி கிடையாது. இது நம்ம மசாலாலாம் 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நம்ம செய்யக்கூடிய பிரியாணிக்கு உண்டான டேஸ்ட் வரும் கரெக்டான. இப்போ இது 1 கிலோ சிக்கனு, இதுக்கு 1/2 லிட்டர் தயிர் போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன். நம்ம மசாலாவில் வேறு ஏற்கனவே காரம் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தனியா 2 ஸ்பூன் தனியா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா 2 ஸ்பூன், பட்டை, கிராம்பு ஒரு 4, நம்ம எடுத்து வச்சுருந்த தனியாவில் மீதி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தனியா, மிளகு, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிறோம். புதினா, கொத்தமல்லி, உப்பு, கல்லுப்பு. உப்பு சாதத்தில் போட்டு உப்பு போட்டு வடிப்போம். அதனால் இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டு கலந்து வச்சுக்கணும். லாஸ்ட்டாக 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கோம், அது ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம எல்லா மசாலாவும் கலக்கி வச்சாச்சு. இது நல்லா ஊறணும், நம்ம கறியில் நல்லா ஊறணும். 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இது ஊறணும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலா 3 மணி நேரம் ஊறி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸை நம்ம ஒரு கொதி வந்த உடனே வடிச்சிடுறோம். இதில் கொதிக்கும் போதே ஒரு பட்டை, ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டு வடிச்சிடுறோம். வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கேசரி பவுடர் போட்டு சாதத்தை நல்லா இப்படி குலுக்கணும். கரண்டி போட்டு கலர்னிங்கனாக்கா அரிசி உடையும். அதனால் இந்த மாதிரி குலுக்கி எடுத்து வச்சுக்கணும்.
நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி ப்ரௌனாக நல்லா வறுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கோம். இது வந்து இந்த பிரியாணிக்கு வந்து நிறைய எண்ணெயும் தேவையில்லை, தக்காளியும் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே மசாலாலாம் பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கிறதால தாளிக்க எதுவுமே போட தேவையில்ல. இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை தான் ஊற்றிருக்கோம். நிறைய இல்லை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இப்போ இதில் வந்து வறுத்து வச்சுருந்த இந்த வெங்காயத்தை இதில் போட்டுரும். நம்ம பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தில் பாதி வெங்காயம் தான் இதில் போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த இந்த சிக்கன் அந்த மசாலாவோட இதில் போட்டுரும். கலந்து வச்சுருந்த மசாலாவை இதில் போட்டுட்டு அந்த மசாலாலாம் நல்லா வலிச்சிட்டு இந்த பாருங்கள், இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இது ரொம்ப கலக்கக்கூடாது, அப்படியே விடணும். இப்போ நம்ம அதை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வைக்கிறோம். இப்போ இதில் தண்ணி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கம்மியாக இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊற வைக்கும்போது அந்த உப்புலாம் வந்து சிக்கன் இழுத்துக்கும். அதனால் கம்மியாக இருக்கா பார்த்துக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரும், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. திறந்து பார்க்குறோம். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சிருந்த சாதத்தை இதில் போட்டுக்கிறோம். சாதத்தை இதில் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கரண்டியை பின்னாடி பக்கமாக திருப்பி இப்படி அடியில் வந்து இந்த சாதம் வந்து அந்த மசாலாவில் போய் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் அப்படியே கலரி விடணும். ஃபுல்லாக அப்படியே கலரக்கூடாது. கலரிட்டு இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் பால் நம்ம காய்ச்சி யாரை வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை வந்து இதை ஊற்றிடணும். நம்ம பொரிச்சு வச்சுருந்த வெங்காயம் வந்து மீதி எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை இதில் போட்டு கொத்தமல்லி தூவிக்கிறோம். தூவிட்டு இப்போ இதை வந்து 1/2 hour சிம்மிலே வச்சு தம்மு விடணும். ஸ்டவ் வந்து சிம்லே தான் இருக்கணும். 1/2 hour சுடு தண்ணி எடுத்து இந்த பாத்திரத்து மேலே வச்சு நம்ம இது ஒரு 1/2 hour சிம்மில் வச்சு நல்லா தம் விடணும். தம்முக்கு வச்சு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடுறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கலர்றோம். இந்த மாதிரி அடியிலேருந்து ஒரு பக்கமாக திருப்பி திருப்பி கலரும். பொறுமையாக கலரணும், சாதம் உடஞ்சிடும். இப்போ நம்ம கச்சா கோஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நார்மலான பிரியாணி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளி இல்லாமல் ஆயில் இல்லாமல் செய்கிறோம் நம்ம, ரொம்ப ஆயில் இல்லாமல். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ நம்ம சூப்பரான சுவையான கச்சா கோஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சைடிஷாக வந்து புதினா, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகா, உப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ரைத்தாவாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பிஸ்மி குக்கிங் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.